Problem 8.5. For each of the following compounds, write a condensed formula and also their bond line formula. ஸோ இங்கே ரெண்டு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஃபார்முலா, அதோட கண்டென்ஸ்டு ஃபார்முலாவும் பாண்ட் லைன் ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் கண்டென்ஸ் ஃபார்முலா நம்ம வரைஞ்சிரும், ஏ காம்பவுண்டுக்கும் பி காம்பவுண்டுக்கும். தென் வில் கோ ஃபார் பாண்ட் லைன் ஃபார்முலாஸ். ஸோ ஃபஸ்ட் கண்டென்ஸ் ஃபார்முலா. ஸோ கண்டென்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹச்ஓ இருக்குது. ஹச்ஓவை இன்னும் ஷார்ட்டாக எழுத முடியாது, ஸோ அதை ஹச்ஓ தான் எழுதணும். இங்கே இந்த காம்பவுண்டில் பாருங்கள், இங்கே CH2 CH2 CH2. போன ப்ராப்ளம் பார்த்தவங்களுக்கு தெரியும், CH2 C அப்படின்னு நம்ம வந்து இதை முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து CH2 thrice அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 3 CH2 இருந்தால் அதை CH2 to the times of 3 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராக்கெட்டில் CH2 thrice அப்படின்னா 3 CH2 அங்கே இருக்குன்றதை நம்ம நேம் பண்ணுறோம். தென் we have a CH. ஸோ அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ we have to write it as like CH and then we have a CH3. ஸோ அதுக்கும் எதுவும் பண்ண அது அப்படியே தான் எழுதி ஆகணும் கண்டென்ஸில், ஏன்னா அதை இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுத முடியாது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு CH. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 CH3 இருக்குது. இதை ஆஸ் இங்கே 3 CH2 இருந்ததுனால CH2 the times of 3 எழுதிக்கிட்ட மாதிரி CH3 இருக்குது, அதை CH3 twice எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து கண்டென்ஸ் ஃபார்முலா ஆஃப் ஏ, இதோட கண்டென்ஸ் ஃபார்முலா முடிஞ்சா. அடுத்து பி, இது இன்னும் ஈஸி தான். NC சிங்கிள் பாண்ட் CH அண்ட் அதோட ஒரு ஆல்கஹால் OH அட்டாச் ஆயிருக்கு அண்ட் CN, இங்கே ஒரு CN ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த பாண்ட்ஸ் எதுவுமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈஸியாக பண்ணுறதுனா இங்கே 2 CN இருக்குது. ஸோ அதை ஆஸ் யூஸ்வல் CN2 ட்வைஸ்னு எழுதிக்கலாம். அண்ட் இந்த OH CH மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த கண்டென்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி எழுதணும்னா பாண்ட் லைன்ஸ் இது பண்ணக்கூடாது ஆஸ் டன் பிஃபோர். அதே மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸை மோஸ்ட்டாக எவ்வளோ கம்மியான நம்பர் ஆஃப் இதில் எழுத முடியுமோ எழுதிக்கும். அதுதான் வந்து கண்டென்ஸ் ஃபார்முலா. ஸோ அந்த கண்டென்ஸ் ஃபார்முலாவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு OH வந்து இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, ஆஸ் வெல் அஸ் ஒரு CN2 வந்து CN twice, ஏன்னா இங்கே ஒரு CNனும் இங்கே ஒரு CNனும் இந்த CHக்கு அதாவது இந்த கார்பனுக்கு அட்டாச் ஆயிருக்கு. அதை தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதுதான் கண்டென்ஸ்டு. புரியுதா? இதோட கண்டென்ஸ்டு முடிஞ்சு. ஸோ இதுதான் கண்டென்ஸ்டு ஃபார்முலா. இதுக்கப்புறம் பாண்ட் லைன் ஃபார்முலா. ஸோ பாண்ட் லைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன் லைன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறது. லைனோட ஒவ்வொரு இதுலையும் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 லைன் போகுதுல, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு கார்பன் இருக்கும். அந்த கார்பன் வந்து ஒரு 2 வேலன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு கார்பன் பாண்ட், இது ஒரு கார்பன் பாண்ட். மிச்சம் இருக்க வேலன்சிஸ்க்கு ஹைட்ரஜன் இருக்கும். இதுவே வேற ஏதாவது ஒரு ஹெட்ரோ குரூப் இருந்துச்சு, அதாவது லைக் வேற ஏதோ ஒரு குரூப் ஹைட்ரஜனை தவிர்த்து இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். இதுதான் பாண்ட் லைன் ஃபார்முலா. ஸோ அது பாண்ட் லைன், இது வந்து கண்டென்ஸ். ஓகேவா? முடிஞ்சு. ஸோ நம்ம அடுத்து திரும்பி இப்போ பாண்ட் லைன் போகிறோம். ஸோ பாண்ட் லைன் ஃபார் ஏ பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ பாண்ட் லைன் வந்து ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குது? ஒரு OH இருக்குது. ஸோ ஒரு OH போட்டாச்சு. அடுத்து அங்கே போனால் ஒரு CH2 இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்கும். கார்பன் அஸ் இன்னொரு இது வரையும், ஏன்னா இதோட கண்டினியூ செயின் இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே மிச்ச வேலன்ஸ்க்கு ஹைட்ரஜன், இன்னும் 2 வேலன்ஸ் இருக்குது கார்பனுக்கு. ஸோ அங்கே ஒரு H2 இருக்கும். திரும்பி அகெயின் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கும், அங்கேயும் சிமிலராக ஒரு H2 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார்பன், இங்கே H2. புரிஞ்சா? இதுக்கப்புறம் இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் வேறு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்குன்றதுனால ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும் அதுக்கு. ஸோ மெத்தில் குரூப்பை நம்ம இப்படி ஒரு மெத்தில் குரூப்பை இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்குது, அங்கே வேலன்சி இதுக்கு ஒரு வேலன்சி தான் போயிருக்கு. அப்போ மிச்சம் 3க்கு ஒரு CH3 இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல we have a CH3 அதனால. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல இருக்க கார்பனுக்கு ஒரு கார்பன், ஒரு 2 கார்பன் பாண்ட், இன்னொரு கார்பனோட இங்கே இருக்குது. ஸோ மிச்சத்துக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த இதுவும் கரெக்டாக வந்துருச்சு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெத்தில் குரூப் அண்ட் ஃபைனலாக இன்னொரு மெத்தில் குரூப். ஸோ இங்கே ஒரு CH3 இருக்கும், இங்கே ஒரு CH3 இருக்கும். இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? இந்த சர்க்கிள்ஸ் போடக்கூடாது. சர்க்கிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். வெறும் இந்த லைன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. செகண்ட், இது ஏக்கு பார்த்தாச்சு. ஸோ பிக்கு என்ன? சென்ட்ரலில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இருக்கும். இங்கே இருந்து ஒரு இடத்துல என்ன இருக்குது? ஒரே ஒரு லைனில் ஒரு CN, அதாவது CN இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது? ஒரு CN இருக்குது. ஃபைனலாக என்ன இருக்குது? ஒரே ஒரு OH இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனில் ஒரு கார்பன் இருக்கும். அந்த கார்பனுக்கு 3 வேலன்சி போயிடுச்சு. ஸோ 3 வேலன்சி போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு வேலன்சி. அந்த ஒரு வேலன்சிக்கு தான் இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. புரிஞ்சா? இதான் வந்து எப்படி வந்து வரையணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு கண்டென்ஸ்டாக எப்படி எழுதணும், பாண்ட் லைன்னா எப்படி போடணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் டெர்மினல்ஸில் பாண்ட் லைனோட டெர்மினல் சும்மா இருந்துச்சுன்னா அங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.